நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சிறப்பான பதிவை பார்க்க போகிறோம். அது ஒரு தாந்திரிக பரிகாரம். இங்கே இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் ஒரு விஷயம் அத்தியாவசியமான தேவை. அது இல்லாமல் வாழவே முடியாது. அது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் 100க்கு 100% வாழ முடியாது. உலகத்திலேயே தலை சிறந்த நண்பன் யாருன்னு கூப்பிட்டு கேட்டோம்னா அது வேறு யாருமே இல்லை, பணம் மட்டும்தான். நீங்கள் நினைக்கலாம், சிறந்த நண்பர்கள்னால் நமக்கு ஆத்மாத்மா இருக்கிறவங்கள தானே சிறந்த நண்பர்கள். அப்படி கிடையாது. பணம் மட்டும்தான் சிறந்த நட்பு. அதுக்கு அடுத்தது, அதுக்கு 2வது இடத்துல இருக்கிறது உங்களுக்கு புத்தகம். ஏன்னா அது ஒரு பொதுமறை. ஏன் புத்தகம் அப்படின்னு சொல்கிறோம்னா, புத்தகத்தை எழுதுனவங்க கூட அந்த மாதிரி நடந்துக்க முடியாது சூழல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த புத்தகத்தை வாசிக்கிறவங்க, அந்த புத்தகத்தை ஒரு நெறியாக எடுத்துக்கிறவங்க அது மாதிரி வாழ முடியும். ஏன்னா புத்தகம் என்பது ஒரு நபருக்காக எழுதப்பட்டதல்ல. அப்படி ஒரு நபருக்காக எழுதினா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் அவங்களுக்கு உள்நோக்கங்கள் இருக்கலாம், ஆதாய நோக்கங்கள் இருக்கலாம், பழிவாங்கல் இருக்கலாம், இப்படி இருக்கலாம். அதனால் புத்தகம் தான் 2வது. 3வது தான் சிறந்த நண்பர்கள். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரோம். இப்படிப்பட்ட ஒரு உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு உன்னதமான விஷயம் என்ன? பணம் தான். அந்த பணம் நிறையா பேருக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் தங்கவே தங்காது. சில பேருக்கு பணம் வரவே வராது. எவ்வளவோ கச்சை குட்டிக்காரன் போட்டாலும் சரி, ரொம்ப பாடுபட்டு உழைச்சி, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி, இரத்த வேர்வை நிலத்தில் சிந்தி உழைச்சா கூட அவங்களுக்கு நஷ்டம்தான் ஒரு மொழியை, பணம் சேராது. சில பேர் பணத்தை நிறையா பல வழியில் திரட்டுவாங்க, பணம் அவங்களுக்கு வரும், ஆனால் கையில் தங்கவே தங்காது. இப்போ நம்ம சொல்ல போகிற அந்த தாந்திரிக பரிகாரம் என்னென்னா, பணம் வராமல் இருக்கிறவங்களுக்கு பணம் சரளமாக வரும். பணம் வந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு, பணம் வருது தங்கவே மாட்டுதுங்கிறவங்களுக்கு பணம் கன்ஃபார்மாக தங்கும். உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸடாக உங்கள்கிட்ட ஒரு சேமிப்பு ஆரம்பிக்கும். அந்த நிலை படிப்படியாக தொடரும். இதுக்கு ஒரு சிம்பிள் தாந்திரிக பரிகாரம் தான். பெரிய கடினமான பரிகாரங்களாக சொன்னால் அதெல்லாம் நடைமுறைப்படுத்துறது ரொம்ப சங்கடங்கள் இருக்குது, சிரமங்கள் இருக்குது. 2வது, இந்த மனநிலை, பணம் வருது பணம் தங்கவே மாட்டுதுன்னு சொல்கிறவங்களும் சரி, பணம் வரவே மாட்டுதுன்னு சொல்கிறவங்களும் சரி, அவங்களுடைய மனநிலை ஒரு பதட்டமான, ஒரு குழப்பமான, ஏன் அப்படின்னு அடிக்கடி பலமுறை எதனால் இப்படி நடக்குது, எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, வீண் செலவு, விரைய செலவு இப்படி வந்துக்கிட்டே இருக்குது, அந்த பணம் கையில் தங்கவே மாட்டுது, இல்லை நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் பணம் வரவே மாட்டேங்குது, இப்படி ஒரு குழப்பம் வரும்போது அவங்களுக்கு ஒரு பதட்டம் தொத்திக்குது. அப்படி இருக்கிறவங்களால பெரிய தாந்திரிக பரிகாரம் பண்ண முடியாது. இது சிம்பிளான பரிகாரம். நீங்கள் வெள்ளிக்கிழமை, அது சுக்கிர பகவானுக்கு ரொம்ப உகந்த நாள். அப்படிப்பட்ட அந்த சுக்கிர பகவான், நீங்கள் அந்த நாள் துவக்கமே இந்த சுக்கிர ஓரையில் தான் ஆரம்பிக்கும். நீங்கள் பார்த்துங்க, ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ திங்கக்கிழமைன்னா அது உங்களுக்கு என்ன ஓரையில், சந்திர ஓரையில் தான் ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கிழமைனா சூரிய ஓரையில் தான் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வெள்ளிக்கிழமைன்னா சுக்கிர ஓரையில் தான் ஆரம்பிக்கும். ஒரு 3 டைம்ஸ் அந்த அற்புதமான, அந்த பொன்னான அந்த 3 டைமிங்கில் நீங்கள் ஒரு சின்ன வேலை பாருங்கள். காலையில் 6 to 6:15 இந்த டைமில் நீங்கள் கல் உப்பை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து உங்களுடைய அந்த கிச்சனில், சமையல் அறையில், அந்த சமையல் இடத்துல உள்ள உப்பு ஜாடியில் கொட்டுங்க. அதே மாதிரி காலையில் 6 to 6:15, மதியம் 1லேருந்து 1:15, இரவு 8லேருந்து 8:15, 8 to 8:15, இந்த 3 டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு டைமில் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து நீங்கள் அந்த உப்பு ஜாடியில் கொட்டுங்க, அதில் வைங்க, நிரப்புங்க. அப்படி பண்ணும்போது இந்த விஷயத்தை தொடர்ந்து ஒரு 9 வாரங்கள் செய்யும். இந்த 9 வாரங்கள் செய்தீங்கன்னா, இந்த 9 வாரம் செய்யும் போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய ஆச்சரியம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம், உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட் ஒரு மிராக்கல் நடக்க ஆரம்பிக்கும். உடனே நான் இன்றைக்கி தாங்க வெள்ளிக்கிழமை வந்துடுச்சு, இப்போ இன்றைக்கி நீங்கள் பதிவு ஒரு வெள்ளிக்கிழமையில் தான் போடுறீங்க, நான் இன்றைக்கி வர வெள்ளிக்கிழமையே நான் செஞ்சிட்டேன், இல்லை இன்றைக்கே செஞ்சிட்டேன், எனக்கு ஒரு மாற்றம் தெரில, நம்ம ஒன்றும் மாயாஜாலம் பண்ணலை, ஒன்றும் மேஜிக் பண்ணலை, நம்ம பண்ணுறது ஒரு தாந்திரிக பரிகாரம்.
ஆனால் கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் இருக்குது. ரெண்டாவது, இந்த உப்பை கொட்டும் போது பணம் இது மாதிரி பணம் நிறைய வரணும், இந்த பணம் நமக்கு தங்கணும் அப்படின்னு சும்மா மனசில் நினச்சிங்க. ஏன்னா வேறு ஏதாவது நெகட்டிவாக சிந்திச்சுக்கிட்டே அங்கே கடன் கொடுக்கணும், இங்கே காசு வர மாட்டேது, இப்படி நெகட்டிவாக அதாவது எதிர்மறையாக சிந்திச்சுக்கிட்டே அதை கொட்டக்கூடாது. வேறு ஏதாவது ஆரோக்கியமாக சிந்தித்து கொட்டினா அப்படி மைண்டு வராது. பணம் நமக்கு நிறையா வரணும், அந்த பணம் நல்ல வழியில் தங்கணும், நல்ல செலவுகள் ஆகணும், கையிருப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்படி மட்டும் சாதாரணமாக நினச்சிக்கிட்டே நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு அற்புதம் இந்த 9 வாரத்தில், அட்லீஸ்ட் ஒரு 8வது வாரத்துலேருந்து 5வது வாரத்துலேருந்து இல்லை 9வது கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் இது உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் ஆகிட்டுனா நீங்களே அது ரொட்டீனாக செய்வீங்க. அதுக்கு ஒரு அளவுகோல் இல்லாமையே உங்களுக்கு இப்போ கண்டினியூவாக 9 வாரம். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவீங்க, உப்பு தீரும் போதெல்லாம் அதே அந்த வெள்ளிக்கிழமையை செலக்ட் பண்ணி இந்த 3 டைமில் ஒரு டைமை நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். முதல் 9 வாரம் கண்டினியூ பண்ணணும். அப்போ உங்களுக்கு மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சிடும். மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்த பிறகு வரப்போகிற காலங்களில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, எப்பெல்லாம் உப்பு குறையுதோ ஒரு பாதி அளவு அந்த ஜாடியில் குறைஞ்ச பிறகு அந்த வெள்ளிக்கிழமையை செலக்ட் பண்ணி அந்த வெள்ளிக்கிழமையில் காலை 6 to 6:15, மதியம் 1லேருந்து 1:15, இரவு 8லேருந்து 8:15, இந்த 3மே சுக்கிர ஓரையில் வர நேரம் தான். ஏன் அந்த சுக்கிர ஓரையில் முதல் 1/4 மணி நேரம்னா அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் அந்த சூட்சமும், இதுதான் அந்த தாந்திரிக பரிகாரம். அதனால் இது எல்லாரும் நடைமுறைப்படுத்தி வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு செல்வந்தரா ஒரு செல்வம் நிரம்பிய ஒரு நிறைவடைந்த ஒரு வாழ்க்கையில் வாழ முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பரிகாரம். எல்லாரும் செல்வந்தர் ஆகணும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம்.